ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா அன்புடன் என் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பிரியாணி ட்ரம்மில் தான் செய்ய போகிறேன். 100 கிராம் எண்ணெய் சேர்த்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டையை உடச்சி போட்டுக்கோங்க. அன்னாசி பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். இதில் நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. புதினா பிரியாணிக்கு எப்போவுமே ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் 2 சேர்த்துருக்கோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 250 கிராம் க்ளீன் பண்ண இறாவை சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க ஸ்மெல் வராது. இதை ரொம்ப வதக்கணும்னு கிடையாது, 1 நிமிஷம் வதக்கினா போதும். சீ ஃபுட் ரொம்ப வேகக்கூடாது. நல்லா வதங்கிடுச்சு. நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க, ஏன்னா நம்ம சாதத்துக்கும் சேர்த்து தான் இதில் உப்பு போட போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் பாஸ்மதி ரைஸை 1/4 ஹவருக்கு முன்னால் ஊற வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு ரொம்ப கிளறி விடக்கூடாது. லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப கிளறி விட்டால் அரிசி உடஞ்சிரும். கொதிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு, நம்ம நெய் சேர்த்துருக்கறனால. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மறுபடியும் தட்டை வச்சு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் நல்லா வேகும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அரிசியும் நல்லா நீளமாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.